அடுத்ததா நம்ம போட போற கணக்கு எடுத்துக்காட்டு 18. பாரதி தன்னுடைய கணக்கேடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரிக்கவில்லை. பின்வரும் விவரங்களிலிருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார மற்றும் லாப நட்ட கணக்கு மற்றும் அந்நாளைய இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கவும். ரொக்க ஏடு. பெறுதல்கள். இருப்பு கீழ்கொணரப்பட்டது 32,000. விற்பனை கணக்கு 1,60,000. கடனாளிகள் கணக்கு 1,20,000. செலுத்தல்கள். கொள்முதல் கணக்கு 56,000. கடனீந்தோர் கணக்கு 80,000. பொது செலவுகள் கணக்கு 24,000. கூலி கணக்கு 10,000. இருப்பு கீழ் இறக்கப்பட வேண்டியது 1,42,000. பிற தகவல்கள். விவரம் 1/4/2018, 31/3/2019. சரக்கிருப்பு 40,000, 60,000. கடனாளிகள் 38,000 ? கடனீந்தோர் 58,000, 52,000. இயந்திரம் 1,70,000, 1,70,000. கூடுதல் தகவல்கள். கடன் கொள்முதல் 74,000. கடன் விற்பனை 1,40,000. தொடக்க முதல் 2,22,000. இயந்திரம் மீது ஆண்டுக்கு 10% தேய்மானம் நீக்கவும். இந்த கணக்குல நம்மளுக்கு ரொக்க ஏடு கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நம்ம வியாபார லாப நட்ட கணக்கு போடுறதுக்கும் இருப்புநிலை குறிப்பு போடுறதுக்கும் விவரங்களை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த கணக்குல நம்ம தெரிஞ்சுக்கணும். ரொக்க ஏட்டுல உள்ள இருப்பு கீழ்கொணரப்பட்டது அப்படிங்கிறது ரொக்கத்தினுடைய தொடக்க இருப்பு. அதே போல இருப்பு கீழ் இறக்கப்பட வேண்டியதுங்கிறது ரொக்கத்தினுடைய இறுதி இருப்பு. விற்பனை கணக்கு அப்படின்னு பெறுதல்கள்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இது ரொக்க விற்பனை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது கடனாளிகள் கணக்கு அப்படின்னு பெறுதல்கள்ல கொடுத்திருக்கும் பொழுது இது கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது செலுத்தல்கள் பக்கத்துல கொள்முதல் கணக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப இது ரொக்க கொள்முதல். கடனீந்தோர் கணக்கு கொடுத்திருக்காங்க. இது கடனீந்தோருக்கு செலுத்திய ரொக்கம். பொது செலவுகள் இதுவும் செலுத்தல் தான். கூலி நம்ம செலுத்திய கூலி. இப்போ இந்த கணக்குக்கான தலைப்பை எழுதிக்குவோம். பாரதி என்பவரின் ஏடுகளில் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான வியாபார லாப நட்ட கணக்கு. அடுத்த தலைப்பு 2019 மார்ச் 31ஆம் நாளன்றைய இருப்புநிலை குறிப்பு. இந்த பக்கத்துல பொறுப்புகள், ரைட் சைட்ல சொத்துகள் எழுதியாச்சு. ரொக்க ஏட்டுல ஃபர்ஸ்ட் விவரம் ரொக்கத்தினுடைய தொடக்க இருப்பு கொடுத்திருக்காங்க. நம்ம எப்போதுமே தொடக்க இருப்பை எழுத மாட்டோம் ரொக்கத்துக்கு, அதனால இதை விட்டுடலாம். விற்பனை கணக்கு இது ரொக்க விற்பனை. வியாபார கணக்கினுடைய வரவு பக்கத்துல இதை எழுதிக்கலாம். அடுத்தது கடனாளிகள் கணக்கு. இது மொத்த கடனாளிகள் கணக்கு போடும்பொழுது இதை பயன்படுத்தலாம். செலுத்தல்கள் பக்கத்துல கொள்முதல் கணக்கு கொடுத்திருக்காங்க. இது ரொக்க கொள்முதல். இது வியாபார கணக்குடைய 10 பக்கத்துல நம்ம இதை எழுதிக்கலாம். ரொக்க கொள்முதல் 56,000. அடுத்தது கடனீந்தோர் கணக்கு கொடுத்திருக்காங்க. இது கடனீந்தோருக்கு செலுத்திய ரொக்கம். இது கடனீந்தோர் கணக்கு போடும்போதுதான் தேவைப்படும். அடுத்தது பொது செலவுகள். பொது செலவுகள் லாப நட்ட கணக்குடைய 10 பக்கத்துல எழுதிக்கணும். 24,000. கூலி 10,000 கொடுத்திருக்காங்க.
கூலி வியாபார கணக்குடைய பற்று பக்கத்துல எழுதணும். இருப்பு கீழ் இறக்கப்பட வேண்டியது, அதாவது இறுதி இருப்பு 1,42,000 ரொக்கத்தினுடைய இறுதி இருப்பு. இத இருப்புநிலை குறிப்பினுடைய சொத்துக்கள் பக்கத்துல நம்ம எழுதிக்கலாம். பிற தகவல்கள்ல தொடக்க இருப்பும் இறுதி இருப்பும் கொடுத்திருக்காங்க. சரக்கு இருப்புடைய தொடக்க இருப்பு 40,000, இறுதி இருப்பு 60,000. வியாபார கணக்குலையும் இருப்புநிலை குறிப்பிலையும் நம்ம எழுதிக்குவோம். வியாபார கணக்குல தொடக்க சரக்கிருப்பும் வரும், இறுதி சரக்கிருப்பும் வரும். இருப்புநிலை குறிப்புல இறுதி சரக்கிருப்பு மட்டும் எழுதுவோம். கடனாளிகள் தொடக்க இருப்பு தான் கொடுத்துருக்காங்க, இறுதி இருப்பு கொஸ்டின் மார்க், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனா இப்போதைக்கு இருப்புநிலை குறிப்புல கடனாளிகள்னு மட்டும் எழுதிக்கலாம். கடன் ஈந்தோர் கொடுத்துருக்காங்க, கடன் ஈந்தோர் பொறுப்புகள் பக்கத்துல எழுதணும். இறுதி இருப்பு 52,000. இயந்திரம் சொத்துக்கள் பக்கத்துல எழுதணும். இறுதி இருப்பு 1,70,000. இதை இன்னர் காலத்துல தான் போடணும். ஏன்னாக்கா இயந்திரம் மீது 10% தேய்மானம் நீக்கப்பட வேண்டியதா இருக்குது. அதனால இதை இன்னர் காலத்துல எழுதிக்கலாம். கூடுதல் தகவல்கள்ல ஃபர்ஸ்ட் கடன் கொள்முதல் கொடுத்திருக்காங்க 74,000. ரொக்க கொள்முதல் 56,000 நம்ம ஏற்கனவே எழுதியிருந்தோம். கூட்டுக கடன் கொள்முதல் எழுதி 74,000 கீழே எழுதியாச்சு. இது ரெண்டுத்தையும் கூட்டி 1,30,000 அவுட்டர் காலத்துல போட்டுட்டோம். இங்க தொடக்க சரக்கிருப்ப நம்ம டைரக்டா அவுட்டர் காலத்துல தான் போடணும். இன்னர் காலத்துல போட்டுட்டோம். இதை மாத்தி எழுதிக்கலாம். அவுட்டர் காலத்துல கடன் விற்பனை 1,40,000. ஏற்கனவே இங்க ரொக்க விற்பனை எழுதியிருந்தோம் 1,60,000 இன்னர் காலத்துல. அதோட கூட்டுக கடன் விற்பனை எழுதியாச்சு 1,40,000. ரெண்டுத்தையும் கூட்டி அவுட்டர் காலத்துல 3 லட்சம் எழுதியாச்சு. தொடக்க முதல் 2,22,000. இயந்திரம் மீது ஆண்டுக்கு 10% தேய்மானம் நீக்கவும் கொடுத்திருக்காங்க. இயந்திரத்தோட அமௌண்ட் 1,70,000. அதுல 10% கண்டுபிடிச்சோம்னாக்கா 17,000. அதை கழிச்சுட்டு அவுட்டர் காலத்துல 1,53,000 இயந்திரத்தோட மதிப்பை எழுதியாச்சு. இப்போ இந்த தேய்மானம், இயந்திரத்தின் மீதான தேய்மானம் லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கத்திலையும் வரும். அதையும் நம்ம இப்ப எழுதிக்கலாம்.
இப்போ வியாபார கணக்குல போட வேண்டிய எல்லா விவரங்களையும் நம்ம போட்டுட்டோம். தொடக்க சரக்கிருப்பு இருக்குது, கொள்முதல் இருக்கு, கூலி கணக்குல கொடுத்துருந்தாங்க எழுதியாச்சு, வரவு பக்கத்துல விற்பனை எழுதியாச்சு, இறுதி சரக்கிருப்பையும் போட்டாச்சு. இப்ப வியாபார கணக்கை வந்து க்ளோஸ் பண்ணலாம் நம்ம. வியாபார கணக்கினுடைய பற்று பக்கத்துல 1,80,000 இருக்குது, வரவு பக்கத்துல 3,60,000 இருக்குது. அதனால அந்த டோட்டலை இங்க எழுதியாச்சு 3,60,000ன்னு. ஒர்க்கிங்ஸ்ல 3,60,000 இருந்து 1,80,000 மைனஸ் பண்ணோம்னாக்கா 1,80,000 ஆன்சர் கிடைச்சிருக்குது. அதுதான் நம்மளுடைய மொத்த லாபம். மொத்த லாபம் கீழ் இறக்கப்பட வேண்டியதுன்னு எழுதி 1,80,000 எழுதிட்டோம். இந்த பக்கத்துலயும் 3,60,000 எழுதி டோட்டல் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதோட நம்மளுக்கு வியாபார கணக்கு முடிஞ்சிருச்சு. பொது செலவுகள் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கிறதுல இருந்து மொத்த லாபம் கீழ் கொணரப்பட்டது அப்படின்னு எழுதிக்கிறதுல இருந்து நம்மளுக்கு லாப நட்ட கணக்கு தொடங்குது. மொத்த லாபத்தை கீழ் இறக்கி எழுதியாச்சு 1,80,000ன்னு. இப்ப பற்று பக்கத்திலையும் வரவு பக்கத்திலையும் உள்ள அமௌண்ட்டை பார்த்தாக்கா பற்று பக்கம் குறைவாகவும் வரவு பக்கத்துல அதிகமாகவும் இருக்குது. இப்ப வரவு பக்கத்துல முதல்ல நம்ம டோட்டல் எழுதிக்கலாம். டோட்டல 1,80,000 கீழே எடுத்து எழுதியாச்சு. ஒர்க்கிங்ஸ்ல 1,80,000 எழுதிட்டு பற்று பக்கத்துல உள்ள இந்த 24,000த்தையும் 17,000த்தையும் கூட்டணும்னாக்கா நம்மளுக்கு கிடைச்சது வந்து 41,000. 1,80,000 இருந்து 41,000 மைனஸ் பண்ணிட்டோம்னாக்கா 1,39,000 கிடைச்சிருக்குது. இதுதான் நிகர லாபம். நிகர லாபம் 1,39,000 எழுதி பற்று பக்கத்திலையும் டோட்டல் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த நிகர லாபத்தை இருப்புநிலை குறிப்புக்கு மாற்றி எழுதணும். இருப்புநிலை குறிப்புல முதலோட கூட்டி எழுதணும். முதல் 2,22,000 நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம். இப்ப நம்ம கண்டுபிடிச்ச நிகர லாபம் 1,39,000 கூட்டணும்னாக்கா 3,61,000. இப்ப இருப்புநிலை குறிப்பை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். பொறுப்புகள் பக்கத்துல நம்மளுக்கு உள்ள அந்த 2 அமௌண்ட்டுமே இருக்குது. சொத்துக்கள் பக்கத்துல பார்த்தோம்னாக்கா ரொக்கம் இறுதி சரக்கிருப்பு 2 அமௌண்ட்டும் போட்டுட்டோம். இயந்திரமும் போட்டு தேய்மானம் மைனஸ் பண்ணி வெளியில போட்டாச்சு. இங்க கடனாளிகள் மட்டும் இங்க ஸ்பேஸ் இருக்குது. நம்ம இங்க கடனாளிகள் நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். ஏன்னா கணக்குல நம்மளுக்கு கடனாளிகளுடைய இறுதி இருப்பை கொஸ்டின் மார்க்னு கொடுத்துட்டாங்க. நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இத மொத்த கடனாளிகள் கணக்கு போடுறது மூலமா இந்த இறுதி இருப்பை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கடனாளிகள் கணக்குடைய தொடக்க இருப்பு 38,000. பற்று பக்கத்துல தொடக்க இருப்பை எழுதுவோம்.
பற்று பக்கத்துல தொடக்க இருப்பு எழுதணும்னாக்கா இறுதி இருப்பை வரவு பக்கத்துல கடைசியா எழுதுவோம். அது நம்மளுக்கு தெரியாது, ஆனா இறுதி இருப்புன்னு மட்டும் இப்போதைக்கு எழுதிக்கலாம். மொத்த கடனாளிகள் கணக்குல வரக்கூடிய மற்ற விவரங்கள் கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ரொக்க ஏட்டுல கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம் 1,20,000 கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கலாம். வரவு பக்கத்துல தொடக்கத்திலேயே எழுதிக்கலாம். கூடுதல் தகவல்கள்ல கடன் விற்பனை கொடுத்திருக்காங்க 1,40,000. இது நம்மளுக்கு மொத்த கடனாளிகள் கணக்குடைய பற்று பக்கத்துல வரக்கூடியது. நம்ம மொத்த கடனாளிகள் கணக்குல எப்போதுமே கடன் விற்பனையை தான் நம்ம கண்டுபிடிப்போம். நம்மளுக்கு தொடக்க இருப்பு இறுதி இருப்பு ரெண்டும் கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல கடனாளிகளிடமிருந்து பெற்ற ரொக்கம், அளித்த தள்ளுபடி, வாரா கடன் அதெல்லாம் எழுதிட்டு நம்ம இருப்பு கட்டும் தொகையாக இந்த கடன் விற்பனையை கண்டுபிடிப்போம். ஆனா இந்த கணக்குல நம்மளுக்கு கடன் விற்பனை என்னன்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இறுதி இருப்பு மட்டும்தான் அதுல விட்டு போயிருந்தது. இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம விடுபட்ட இந்த இறுதி இருப்பை கண்டுபிடிக்கிறோம். இப்ப பற்று பக்கத்துல உள்ள டோட்டல் எழுதிட்டு இந்த 1,20,000 வச்சு மைனஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு இறுதி இருப்பு கிடைச்சிடும். பற்று பக்கத்தினுடைய டோட்டல் 1,78,000. அதை ஒர்க்கிங்ஸ்ல எழுதிட்டோம். இந்த பக்கத்துல 1,20,000 மட்டும்தான் இருந்துச்சு. அது கீழே எழுதி மைனஸ் பண்ணோம்னாக்கா 58,000 கிடைச்சிருக்குது. இதுதான் கடனாளிகளுடைய இறுதி இருப்பு. இறுதி இருப்பு 58,000 எழுதியாச்சு. டோட்டல் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்ப இந்த அமௌண்ட் எடுத்து இருப்புநிலை குறிப்புல நம்ம கடனாளிகளுக்கு நேரம் எழுதிக்கலாம். இப்ப இருப்புநிலை குறிப்பினுடைய பொறுப்புகள் பக்கத்திலையும் சொத்துக்கள் பக்கத்திலையும் டோட்டலை போடுவோம். இருப்புநிலை குறிப்பினுடைய 2 பக்கத்திலையும் 4,13,000 நம்மளுக்கு டோட்டல் கிடைச்சிருக்குது. கணக்கு டேலி ஆயிடுச்சு.